அருமையானவர்களே, சுபஹ் தொழுகிறோம், வீட்டுக்கு வருகிறோம், வீட்டில் இருந்து வேலைக்கு போகிறோமா, அப்பொழுது ஒரு துஆ, அந்த துஆ நாமெல்லாம் ஓதுகிற துஆ தான். ஆனால் அதை நினைத்து பார்த்து நாம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நீ என்னை பாதுகாப்பாயாக, இறைவா நீ என்னை பாதுகாப்பாயாக, எதை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்கிற போது, நான் யாரையும் வழிகெடுப்பதை விட்டும் நீ என்னை பாதுகாப்பாயாக, என்னை யாரும் வழிகெடுப்பதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக, நான் யாருக்கும் அநியாயம் செய்வதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அலில்ல அவ் உலல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அலிம அவ் உலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. என்ன அற்புதமான துஆ! இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், நான் யாரையும் வழிகெடுக்க கூடாது, என்னையும் யாரும் வழிகெடுக்க கூடாது. ஒரு முஸ்லிமானவனுடைய வாழ்க்கை, யாரையும் நான் சருகச் செய்யக்கூடாது, என்னையும் யாரும் சருகச் செய்யக்கூடாது, நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, எனக்கு யாரும் அநியாயம் செய்யக்கூடாது. முஸ்லிமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, வியாபாரியாக போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை யாருக்கும் துரோகம் செய்யாது.